அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. வாழ்க்கை என்பது எப்போதும் நாம் நினைப்பது போலவே நகர்வதில்லை. சில நேரங்களில் எல்லாமே சரியாக நடப்பது போல தோன்றும். திடீரென ஒரு சோதனை இடியென இறங்கும். அப்போது நம் மனதில் எழும் முதல் கேள்வி, நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்தச் சோதனை என்பதுதான். அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாகவே ஆக்கியிருக்கின்றான். அல்குரானின் 22வது அத்தியாயத்தின் 11வது வசனம் ஒரு முக்கியமான உண்மையை உரக்கச் சொல்கிறது. சிலர் இறைவனை ஓரத்தில் நின்று கொண்டு வணங்குகிறார்கள். அதாவது ஒரு நன்மை கிடைத்தால் திருப்தியடைவதும், ஒரு கஷ்டம் வந்தவுடன் முகத்தை திருப்பிக் கொள்வதும். இது உண்மையான ஈமான் அல்ல. நல்லவர்கள் சோதிக்கப்படுவது அவர்களை தண்டிப்பதற்கு அல்ல, அவர்களை தரம் பிரித்து உயர்த்துவதற்கு மட்டுமே. நாம் எதை மிகவும் நேசிக்கிறோமோ அதை வைத்தே அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். உங்கள் செல்வங்களும் உங்கள் மக்களும் உங்களுக்கு ஒரு சோதனை என்கிறது அல்குரான். உங்களிடம் அதிக பணம் இருந்தால் அது உங்கள் அறிவால் வந்தது என்று கர்வம் கொள்கிறீர்களா? அல்லது அல்லாஹ் தந்த பாக்கியம் என்று உணர்ந்து ஜகாத் மற்றும் தர்மங்கள் செய்கிறீர்களா என்பதுதான் அங்கே சோதனை. அதேபோல் குழந்தைகள் என்பது இறைவனின் பரிசு. பெண் குழந்தை பிறந்ததற்காக வருத்தப்படுவதோ அல்லது குழந்தைகளை ஒரு பாரமாக நினைப்பதோ இறைவனின் திட்டத்தை நாம் புரியவில்லை என்பதையே காட்டுகிறது. வாழ்க்கையில் மிக கடினமான சோதனை ஒருவரின் மரணம். குறிப்பாக மகிழ்ச்சியில் இருக்கும் பெற்றோருக்கு குழந்தை இறப்பதோ அல்லது பச்சிளம் குழந்தைகளை விட்டுவிட்டு தாய் இறப்பதோ மிகப்பெரிய துயரம். இங்கேதான் ஒரு ஹதீஸ் நமக்கு தேர்தல் அளிக்கிறது. நேசத்திற்குரிய ஒருவரை அல்லாஹ் கைப்பற்றும் போது அடியான் பொறுமை காத்தால் அவனுக்கு சொர்க்கத்தைத் தவிர வேறு கூலி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடல்நலக் குறைவு என்பது சாபம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு முள் குத்துவதால் ஏற்படும் வேதனை கூட ஒரு முஸ்லிமின் பாவங்களை அழிக்கிறது. கண்பார்வை இழந்து ஒரு அடியான் பொறுமையாக இருந்தால் அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். நோய் என்பது நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக சிகிச்சை என்பதை நாம் உணர வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். அல்குரான் கேட்கிறது, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் என்று எண்ணுகிறீர்களா? வறுமை, பிணி, இன்னல்கள் என தூதர்களே கலங்கிப் போய் அல்லாவின் உதவி எப்போது வரும் என்று கேட்டபோதுதான் நிச்சயமாக அல்லாவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்ற ஆறுதல் கிடைத்தது. அன்புச் சகோதரர்களே, சோதனைகள் வரும்போது அல்லாஹ் விதித்த விதியின் மீது முழுமையாக பொறுப்பை ஒப்படையுங்கள். எந்தச் சூழலிலும் தொழுகையையும் நல் அமல்களையும் விட்டுவிடாதீர்கள். அந்த உறுதியான நம்பிக்கை இருந்தால் எந்தச் சோதனையும் நம்மை வீழ்த்தாது. இறைவன் நம் அனைவருக்கும் ஈமானையும் பொறுமையையும் வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.